Okay guys, welcome to FG Academy. It's me FG God. Okay வா, so already yesterday வந்து பார்த்தீங்கன்னா நம்ம BSL and SSL ஓட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். ஸோ இது வந்து அதோட அப்டேட்டட் வெர்ஷனாக வந்து வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே புரியும்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து டாபிக்கு போயிடலாம். ஸோ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். ஸோ நேற்று வந்து பிஎஸ்எல் அண்ட் எஸ்எஸ்எல் பார்த்துருந்தோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னல், ஸோ அவனோட ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தா அதே தான் எஸ்டர்டே பார்த்த மாதிரி தான். இன்டர்னல் கலெக்டான எக்ஸ்டர்னல், எக்ஸ்டர்னல் கலெக்டான இன்டர்னல். ஓகேவா? ஸோ இன்டர்னல் கலெக்டான எக்ஸ்டர்னல், எக்ஸ்டர்னல் கலெக்டான இன்டர்னல். ஸோ இது வந்து அவனோட ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் என்றால் என்ன? ஓகேவா? எக்ஸ்டர்னல் என்னன்னு சொன்னால் எவ்ரி ஹையர் அண்ட் லோஸில் இருக்கிறது தான் எக்ஸ்டர்னல். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லிடலாம். ஓகே, பட் கொஞ்சம் உள்ளார போய் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னல் என்ன, எவ்ரி ஹையர் லோஸ். அதே மாதிரி இன்டர்னல் என்ன, நம்ம எஃபிஜி இம்பேலன்ஸ். ஸோ ரெண்டுமே ரெண்டு தான். ஸோ கொஞ்சம் பெரிய கேப் இருந்தால் எஃபிஜி, சின்ன கேப் இருந்தால் இம்பேலன்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி நான் இதுக்கு எதுக்காக மைனர் ஸ்ட்ரக்சர்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன்டா, ஆல்ரெடி ஒரு இம்பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னாலே அதுக்குள்ளார வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு லோஸ் இருக்கும். ஓகே, கலெக்ட் பண்ணுற மாதிரி லிக்விடிட்டி கலெக்டர் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதால தான் வந்து மைனர் ஸ்ட்ரக்சர் வந்து போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் கான்ஃபியூஸாக இருக்கும். நம்ம சில பேர் வந்து படிச்சிருப்பாங்க எஃபிஜி இம்பேலன்ஸ் வந்து இன்டர்னல் ரெண்டு. ஸோ மைனர் ஸ்ட்ரக்சர் வந்து வரும்போது வந்து கொஞ்சம் குழப்பம் ஆகும். ஸோ குழப்பம் எல்லாம் தேவையில்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இன்டர்னல் ரெண்டா என்ன? ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே ஃபேர் வேல்யூ கேப்னு சொன்னால் தெரியும் எஃபிஜி. ஸோ இம்பேலன்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து கொஞ்சம் சிறுசாக இருந்தால் வந்து இம்பேலன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது வந்து எப்போ ஒர்க் ஆகும்? ஓகே, ஸோ இன்டர்னல், அதாவது எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல், இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இது ஒரு அப் ட்ரெண்டு. ஓகேவா? ஸோ அந்த ஹேண்டில் அப்படியே அடிக்கொண்டே மேலே போகுது இல்லையா, இது அப் ட்ரெண்டு. ஓகேவா? ஸோ இவன் வந்து இந்த இம்பேலன்ஸ் இல்லையா, இல்லை இந்த நம்ம வந்து பேசிக்காக ஒரு அப்ட்ரெண்டில் வந்து ஒரு 2-3 இம்பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம எது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கூடுதலாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிப் பவுண்டு, ஸோ லோ டு ஹை வந்து ஒரு ஃபிப் பவுண்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்குள்ளே இருக்கிற இம்பேலன்ஸை வந்து எடுத்து நீங்கள் ட்ரேட் போடலாம். ஓகேவா? ஸோ அப்ரிலில் வந்து யாருமே ப்ரீமியமில் வந்து பை பண்ண மாட்டாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிட்டு போகலாம். ஸோ இவன் இங்கே இருந்து ஓகேவா, இப்போ எக்ஸ்டர்னலில் வந்து நிற்கலாம், இங்கே இருந்து இங்கே வரான். ஓகேவா? இதில் பட்டு மேலே போவான். ஓகேவா? ஸோ அப்படி போனாலும் ஓகே, அப்படி இல்லாட்டி இதில் பட்டு இதை உடைச்சி பிரேக் பண்ணிட்டு அப்பானாலும் ஓகே, ரோட பிளக்கில் வந்து அப்பானாலும் ஓகே. ஸோ நம்ம வந்து இன்டர்னலில் தொடும் போதே ஓகே அக்யூரஸியாக வந்து என்ட்ரி எடுக்க போகிறது இல்லை. ஓகே, நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போவோம். ஸோ இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், ஸோ இது வந்து ஒரு சேஃப் என்ட்ரி. அதில் தான் வந்து நான் இதை ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெய்லியோட டைம் ஃப்ரேமில் வந்து இதை பார்க்குறோம்னு சொன்னால், இந்த இன்டர்னலில் கிளிக் பண்ணோடனே டச் பண்ணோடனே வந்து நம்ம 1 ஹவருக்கு போயிடும். அதுக்கு பிறகு வழக்கம் போல் தான். ஸோ சில பேர் வந்து 6 என்ட்ரி போவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் ஆஃப் ஷிஃப்ட்டை வச்சு அகைன் வந்து ஓட பிளாக்கில் பட்டவனை வந்து என்ட்ரி போவாங்க. ஓகேவா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அக்யூரஸியாக என்ட்ரி போகிறேன்டா என்ன செய்வான்டா, அவன் வந்து இந்த ஓர்டர் பிளாக். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ஓர்டர் பிளாக்கை வந்து டச் பண்ணாமலே போயிருப்பான். ஸோ அவன் வந்து சம்டைம் வந்து இன்டர்னலில் போட்டு போயிருப்பான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த இன்டர்னலில் என்ட்ரி போடுவாங்க. பட் இதோட எஸ்எல் அங்கே இருக்க போது இந்த ஓர்டர் பிளாக்கோட லோவில். ஸோ அதோட ரிஸ்க் ரிவார்ட் வந்து என்னமோ வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். ஒரு 1:1 இல்லாட்டி 1:2. ஓகே, அதுக்கு மேலே எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்து பெரிய எக்ஸிம் அக்யூரஸியில் வந்து என்ட்ரி போனோம்னா, பெரிய லெவலில் போனோம்னா அதான் பிரச்சனை. ஓகே, நம்ம உள்ளார ஒர்க் பண்ணி போனோம்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி என்ட்ரி போடுறது, என்ன டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போடலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. சப்போஸ் எப்போ ஒர்க் ஆகும் போவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இந்த தேர்ட் கேண்டில். ஓகேவா? ஸோ இவனை விட்டுலாம். ஓகே, நம்ம வந்து இவனை விட்டுலாம். இந்த தேர்ட் கேண்டில் வந்து ஓகேவா,
இது வந்து ஒரு மரபோஸ், எல்லாருக்குமே தெரியும். ஒரு மரபோஸ்ன்னு சொன்னா ஒரு ஃபுல் பாடி கேண்டில். ஓகே, இவன் வந்து ஒரு ஹேமர் இல்ல டோஜியா இருந்தான்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா இவன் ரிவர்சல், ஓகேவா, ரிவர்சல் ஆயிடுவான். அப்ப நம்ம அந்த டைம் போயிட்டு இம்பேலன்ஸை மார்க் பண்ணி வச்சிருந்தாலும் கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல் அடிக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அப்பாவான்றது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஓகேவா, ஸோ மேக்சிமம் வந்து நீங்க இது வந்து இந்த மெரபோஸ் கேண்டில், அதாவது வந்து ஃபுல் பாடி கேண்டில் இருக்கிற இடத்துல வந்து நீங்க இந்த எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இப்போ நார்மலா வந்து உங்களுக்கு ஓகே, நான் வந்து ஒரு ஷார்ட்ல காட்டுறேன் இப்போ ரீசெண்டா. ஓகேவா, ரீசெண்டா வந்ததுல ஸோ யூஆர் ஐ திங்க். ஓகேவா, ஸோ யூஆர் வந்து என்ன நடந்துக்கிட்டு பாருங்க. ஓகே ஓகே, ஸோ யூஆர்ல வந்து ஈவன் ஓகே, இது ஒரு வீக்லியோட டைம். ஓகேவா, இந்த எக்ஸ்டர்னல் இது ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகே, நம்ம இந்த இன்டர்னலை வந்து மார்க் பண்ணுறோம். ஓகேவா, அவன் இதில் இதை பிரேக் பண்ணி இதில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கை எடுத்துகிட்டு போயிட்டான். ஓகேவா, ஸோ இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கலெக்ட் பண்ணிட்டான். ஓகேவா, ஸோ எக்ஸ்டர்னலோட டார்கெட் வந்து இங்கே, சரியா, ஸோ அதையும் போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டான். ஸோ இங்கே வந்து ஐஆர்எல் கலெக்ட் ஆகிடுச்சு, ஐஆர்எல். ஸோ இங்கே வந்து இஆர்எல் கலெக்ட் ஆகிட்டு, ஆமாம் இல்லையா? எஸ். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு சேஃப் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ஓகேவா, ஸோ இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் போகிறது வந்து சேஃப். இதே நீங்கள் வந்து இங்கே ரிவர்ஸ், அதாவது வந்து இந்த இடத்துல இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கான் இல்லையா, இந்த இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ரிவர்ஸ் ஆகிருக்கான் இல்லையா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவர்ஸ் ட்ரேடர்ஸ். ஓகேவா, ஸோ ரிவர்சல் ட்ரேடர்ஸ் வந்து இதில் ட்ரேட் போவாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லலாம், டிபி அடிக்கிறதுல உயிர் போய் வந்துடும். அந்த பயாஸ் பார்த்து குட் கீ லெவலை கண்டுபிடிச்சு எப்படி என்ட்ரி போகிறதுன்றதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இஆர்எல் ஐஆர்எல்ல வந்து க்ளீனாக இருக்கணும். ஓகே, அப்போ நம்ம வந்து கொஞ்சம் இந்த இதை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ளார போய் பார்ப்போம். மார்க்கெட் வந்து இப்போ ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்குது. ஓகேவா, இல்லாட்டி ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ நிறைய தரம் வந்து அப் மூவ்மெண்ட்டே கொடுக்குறதால வந்து டவுன் மூவ்மெண்ட்டை காணலன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ ரெண்டையுமே நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இவன் வந்து எக்ஸ்டர்னல். ஓகேவா, இவன் எக்ஸ்டர்னல் தான். ஓகேவா, ஸோ இன்டர்னல் எங்கே வர போகிறான்னா இங்கே வர இம்பேலன்ஸ் இல்லாட்டி வந்து எஃபிஜி. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், ஆல்ரெடி சொன்னதான். இம்பேலன்ஸ் இங்கே எப்படி இது வந்து எப்படி இருந்தால் இம்பேலன்ஸ், எப்படி இருந்தால் எஃபிஜி. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா, ஸோ நம்ம வந்து ட்ரேட் போட போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆர்டர் மிஸ் ஆகக்கூடாது, நம்ம ட்ரேட் மிஸ் ஆகக்கூடாது. ஓகேவா, ஸோ இங்கே இருந்து இங்கே வருவான். ஓகே, இங்கே வந்து ஒரு குட்டி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு ஒன்று இந்த இம்பேலன்ஸை ஃபெயிலியர் பண்ணிட்டு தூக்குவான், இல்லாட்டி ஃபெயிலியர் பண்ணாமலே தூக்கிட்டு போவான். ஓகே, ஸோ இந்த ரேட்டை வந்து நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கலாம், எல்லாமே ஃபுல் சேஃபாக இருக்கு. ஓகேவா, ஸோ எக்ஸ்டர்னல் வந்து நார்மலாக எல்லாருக்குமே ஆல்ரெடி சொன்னதான் எவ்ரி ஹை அண்ட் லோஸ். ஓகேவா, ஸோ அது வந்து டேயோட ஹை அண்ட் லோஸாக இருக்கலாம், இல்லாட்டி வீக்லியோட ஹை அண்ட் லோஸாக இருக்கலாம், இல்லாட்டி மந்த்லியோட ஹை அண்ட் லோஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்விங் லோஸாக இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஸ்விங் லோ தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாட்டி அதுக்கு ஒரு தனி வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இங்கே இவன் ஓகே, இவன் இந்த லோ ஹை, இந்த ஹை, இந்த லோ எல்லாமே எக்ஸ்டர்னல். ஓகேவா, இங்கே இருக்கான். ஸோ இதில் எல்லாமே எக்ஸ்டர்னல். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் என்னன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகேவா, அதுக்கு பிறகு நம்ம வந்து இது வேலிடா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து காண்ற எல்லா எக்ஸ்டர்னல்லையும் என்ட்ரி போகிறதும் இல்லை, காண்ற எல்லா இன்டர்னல்லையும் என்ட்ரி போகிறது இல்லை. எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிளியர் ஆகித்தான் போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் என்ன, இன்டர்னல் என்ன, பிஎஸ்எல் என்ன, எஸ்எஸ்எல் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு.
ஸோ இந்த வீடியோ போன வீடியோவும் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்காக இருக்கும். ஸோ இனி வர போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம கிளாஸ் வந்து லிக்விடிட்டி போய்கொண்டிருக்கிறதால வந்து நம்ம அதை என் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாகவும் வந்து அதை கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ கைஸ். லவ்.